வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்பி உதயசூரியன். விஜய் தலைவராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு. விஜய் வழக்கம் போல மேடி ஏறி அதே ஏற்ற இறக்கங்களோட கிட்டத்தட்ட வசனங்கள் மாதிரியே பேசி தன்னுடைய ரசிகர்களின் தொண்டர்களையும் உசுப்பேத்தினதை மறுக்க முடியாது. அது நல்லா உற்சாகமாகவே தான் பேசினாரு. ஆனா விஜய் பேசினதுல பல சர்க்கிள்கள் அப்பட்டமாவே வெளியே தெரிஞ்சது. முதல் சர்க்கிள் என்னன்னா, மேடையிலேயே மும்மொழி கொள்கைக்கு கெட் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு பேனர் வச்சு அதுல முதல் கையெழுத்து அவர் போடுறாரு. ஆனா விஜய் போடுற முதல் கையெழுத்து போட்ட அடுத்ததுலேயே மேடையிலேயே பிரசாந்த் கிஷோரை கையெழுத்து போட சொல்லி ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. அதற்கு பிரசாந்த் கிஷோர் மேடையிலேயே மறுக்கிறாரு. மறுபடியும் ஆதவ் அர்ஜுனா அவர் கன்வின்ஸ் பண்றாரு. அப்பயும் கடுமையா பிரசாந்த் கிஷோர் போடவே முடியாதுன்னு மறுத்துறாரு. மேடையிலேயே அவருடைய கொள்கைக்கு, விஜயுடைய கொள்கைக்கு எதிர்ப்பா அவர் கூட்டு வச்சிருக்கிற வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மறுத்ததே என்றது முதல் சர்க்கிள். அடுத்த பெரும் சர்க்கிள் என்னன்னா, மும்மொழி கொள்கைக்கு கெட் அவுட் அப்படின்னு பேசுற விஜய் ஒருபோதும் மேடையில தன்னுடைய உரையில கடைசி வரைக்குமே இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு, இந்தி திணிப்பை எதிர்க்கிறேன் அப்படின்றத மிக உறுதியான குரல்ல, இன்னும் சொல்ல போனா அவருக்கே உரிய அந்த வசீகரமான குரல்ல ஏற்ற இறக்கத்தோட அவர் சொல்லியிருக்கணும். ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவே இல்லை. அப்படி உச்சரிக்காம இருக்கிறதுக்கு என்ன அச்சம் அப்படின்றத விஜய் தான் சொல்லணும். அது 2வது சர்க்கிள். ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் அப்படியே டைப் பண்ணியே விமர்சிக்கிறாரு. ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி பாராளுமன்ற தொகுதிகளை தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்கிறதுக்காக எடுத்திருக்கிற மிகப்பெரிய முயற்சிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 23வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அப்படி அவரையும் அழைச்சிருக்கிறப்போ அந்த தொகுதி மறுசீரமைப்பை பத்தி, மறுவரையை பத்தி கொடுமையான அரசியல் சாசனத்துக்கே சவால் விடக்கூடிய, இன்னும் சொல்ல போனா நேற்று முதலமைச்சர் சொன்ன மாதிரி தமிழகத்துடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி விஜய் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. பொதுவா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வசனம் மாதிரி மற்ற விஷயங்களை பேசினாரே தவிர, இந்த தொகுதி மறுசீரமைப்பு எவ்வளவு மோசமான ஒரு விஷயம், மாநிலத்துக்கு இது எவ்வளவு பெரிய சவாலான விஷயம்ன்றத அவருடைய கடுமையான ஒரு எதிர்ப்பு அவர் தெரிவிச்சிருக்கணும். அதுல அவர் சறுக்கிட்டாருன்றதுதான் அப்பட்டமான உண்மை. மாநில அரசும் ஒன்றிய அரசும் கண்ணாமூச்சி விளாடுறாங்க, ஏதோ கேம் விளாடுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிற விஜய், ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, மும்மொழி கொள்கை என்ற லேபிளை ஒட்டி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது இந்தியை திணிச்சரணும்னு முடிவு பண்றாரு. இந்தியை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதியை தர முடியும்னு பகிரங்கமாகவே அவர் மிரட்டுறாரு. அது குறித்து ஒரு சினிமா ஹீரோவா இருந்து அரசியல் ஹீரோவா வந்திருக்கிற விஜய் இது எப்படி அநியாயம் இல்லையா, இது தமிழ் மாணவர்கள் மேல திணிக்கப்படுற கொடூரம் இல்லையான்றதை அவர் மிக கடுமையான குரல்ல கண்டிச்சிருக்கணும். ஆனால் அது குறித்து எதுவுமே பேசாம பொதுவாகவே பேசி அப்படியே நழுவிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, சுயமரியாதை பத்தி சொல்றாரு. சுயமரியாதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம், நிச்சயமா நல்ல விஷயம். ஆனால் இந்த சுயமரியாதை என்ற விஷயத்தையே திராவிட இயக்கங்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவர்கள் மூலமா தான் இந்த சுயமரியாதையே ஜாதியாலும் மதத்தாலும் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம தமிழ் மண்ணுக்கு அவர்கள் மூலமா தான் அது மீட்டெடுக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கமாகவே திராவிட இயக்கங்கள் உருவாச்சு. சுயமரியாதை அதுதான் மீட்டு தந்ததுன்றதும் அரசியல் வரலாறு. அது உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சுயமரியாதை இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் ஒன்றிய அரசு நிகழ்த்துற பல்வேறு அராஜகங்களை எதிர்த்து தமிழ்நாடு மாநில அரசு கடுமையா குரல் கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். மற்ற மாநிலங்கள் மாதிரி இது நம்ம அமுங்கி போகல. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறோம். அதோடைய விளைவு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்காரு. அதுல உங்களுடைய தரப்புல நீங்க பங்கு பெற்று உங்களுடைய குரலை, உங்களுடைய கண்டன குரலை அங்கேயாவது நீங்க பதிவு பண்ணணுன்றதான் நம்முடைய விருப்பம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம், இன்னொரு 62 வாரங்களுக்கு விஜய் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பாங்கன்னு உங்களுடைய பரிவாரங்கள் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி மேல என்ன கோபமோ, எடப்பாடியுடைய அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வெற்றிகரமா வாங்க. நன்றி நண்பர்கள்.